வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. என்னன்னா, இங்க நிறைய பேர் சொல்றாங்களா, நம்ம சிஎம் ஜோசப் விஜயனுக்கு ஆட்சி நடத்த தெரியல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, 3 மாசம் தாங்காது, 4 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காதுன்னு. ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல எல்லாரும் வாயும் முடியலாங்க. அப்படி என்ன சொல்ல போறேன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். நான் சொல்ல போற விஷயத்துல இவர் தான் உண்மையான சிஎம்னு உங்களுக்கு மனசுல தோணுச்சுன்னா இந்த வீடியோவை எல்லாரும் கண்ணிலே பட வைங்க. ஏன்னா இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. விஷயத்துக்கு போலாமா? என்னன்னா, நேற்று எங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு லாயர் வந்திருந்தாருங்க. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்தை கேட்டேன். என்னன்னா, நம்ம நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை சொல்றாங்களா, உண்மையாக நம்ம நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லையா அப்படின்னு அந்த லாயர் கிட்ட கேட்கிறப்ப ஒரு விஷயத்த சொன்னார். தம்பி, என்ன பொறுத்தவரை இப்பதான் சட்ட ஒழுங்கு சரியான ஒரு வழியில போகுது. ஏன்னா அப்படி சரியான ஒரு வழியில போகுது சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப ஒரு விஷயத்த சொன்னார். போன வாரம் நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, இந்த டெண்டர்லாம் இருப்பாங்களா, டெண்டர் எடுக்கணும் மொத்த பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. மீட்டிங் போடப்ப அவங்க எல்லார்கிட்டையும் என்ன கேட்டிருக்காருன்னா, டெண்டர் மூலியமா எப்படி கமிஷன் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்க வந்தவங்க எல்லாரும் நம்ம விஜய் சாரும் கமிஷன் அடிக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. விஜய் அண்ணனும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஊழல் பண்ணலாமா, இப்ப நம்ம கடன் 10 லட்சம் கோடி வந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம். இதுக்கு மேல யாருன்னா இது மாதிரி கமிஷன் அடிச்சீங்கன்னா, இது மாதிரி ஊழல் பண்ணீங்கன்னா, வேற யாரு பண்ணாலும் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவேன். மொத்த சொத்தையும் புடுங்கிட்டு நடு ரோட்ல விட மாட்டேன், ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட்டுருவேன். என் ஆட்சியில ஒரு ஊழல் கூட நடக்கக்கூடாது. இது உங்க கடைசி வார்னிங். இதுக்கு மேலேயும் நீங்க பண்ணீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தா நானே இறங்கி வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்னிங் சொல்லி அமைச்சிருக்காரு. அங்க சொன்ன உண்மை சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க வெளியே வந்து, இந்த மனுஷன் என்னப்பா சினிமால பண்ற மாதிரியே ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காரு, இவரை வச்சு நம்ம 1 ரூபா கூட கமிஷன் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்னு, பயமா இருக்கு இவர் ஆட்சி அப்படின்னு சொல்லி நடுங்கி இருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க இத்தனை வருஷமா ஆட்சி நடத்துறவங்க யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த, செய்யாத ஒரு விஷயத்த நம்ம தளபதி செய்யறாரு. நம்ம தளபதி ஊழல் பண்ண வரலங்க, யாரையும் ஏமாத்த வரல, மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு தலைவனை அசிங்கமா பேசுறவங்க தலைவனா, இல்ல மக்களுக்காக இறங்கி போராடி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறது தலைவனா, ஊழலே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும்னு நினைக்கிற தலைவனா, இல்ல ஊழலே ஊறி ஊறி குடும்பத்துக்காக சேர்க்கிறவன் தலைவனா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் சொன்னது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் சொன்னது கரெக்ட் தாங்க. ஏன்னா நான் உண்மையான ஒரு தலைவனுக்காக வாய்ஸ் கொடுக்குறேன், நீங்களும் கொடுங்க.